டன். ஸோ இன்னைக்கு ஒரு 2, 3 விஷயம் பார்ப்போம். ஓகேங்களா? எவ்வளோ கம்ப்ளீட் பண்றோமோ சரி, பண்ணுவோம். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. எஸ் கேளுங்க. நேத்து எடிட் வித் எலமென்டார் அப்படின்னு சொல்லி குடுத்து ஒண்ணு எடிட் பண்ணீங்கல்ல. நான் எலமென்டார் பிளகின் வந்து இன்னைக்கு ஆட் பண்ணேன். ஆட் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது ஜேசன் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னு வந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு பிளகின் ஆட் பண்ணேன். ஆல்ரெடி ஒரு பிளகின் வச்சிருந்தேன். அத டெலீட் பண்ணிட்டு நான் வந்து லைக் ஸ்க்ராட்ச்ல இருந்து கத்துக்கலாம்னு எல்லா பிளகினும் டெலீட் பண்ணிட்டு, நீங்க சொன்ன ரேங்க் மேத் மட்டும் தான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து எலமென்டார் மட்டும் வச்சிருந்தேன். அது வந்து ஜேசன் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாரி காமிச்சுட்டே இருந்துச்சு. அப்புறம் அந்த பிளகின் வந்து லைட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அத ஆட் பண்ண உடனே அது ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சுச்சு. 2க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல, இல்ல. நீங்க என்ன சர்வர் அப்படின்றது மேல டிபெண்ட் இருக்கு. ஓகேங்களா? நீங்க ஷேர்ட் ஹோஸ்டிங் வச்சிருக்கீங்க. நேம் சீப்போ, ஹோஸ்ட் கிட்டரோ, ஹோஸ்டிங்கரோ வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஈவன் cPanel ம். ஹோஸ்டிங் வச்சிருந்தா, நீங்க உங்களுக்கு இருக்கிற நல்ல ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு லைக் W3 டோட்டல் கேஷ் ஒண்ணு இருக்கும். இல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா? ஸோ அது யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா WP லைட் ராக்கெட் யூஸ் பண்ணலாம். லைட் ஸ்பீட் கேஷ். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த ஓகே. 3 பிளகினுமே நல்லா ஒர்க் ஆகும். சப்போஸ் நாங்களாம் கிளவுட் ஹோஸ்டிங் யூஸ் பண்றோம். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீஸின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் இருக்கு. ஸோ ஓகே, இப்படி ஓகே. வந்து ஒவ்வொரு சர்வருக்கு தகுந்த மாதிரி வந்து கேஷ் பிளகின்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். நீங்க AWS யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தனியா இருக்கு. அவங்களோடது சாண்ட் பாக்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ கூகுள் அது கிளவுடுக்கு இல்லாம இது தனியா ஒர்க் இருக்கு. ஆகாதா? ஆமா. இது அந்தந்த ஓகே, ஓகே. பிளாட்ஃபார்மோட டிபெண்டன்சிக்காகவே பண்ண ஒரு விஷயம். ஓகே, ஓகேங்களா? ஓகே இப்போ சார். நீங்க வந்து கிளவுட் ஹோஸ்டிங்ல வந்து நீங்க வந்து குயிக் கேஷ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கரெக்டாக ஃபங்க்ஷனே ஆகாது. ஏன்னா அது அவ்வளோ க்ளீனாக அதை ஆப்டிமைஸ் பண்ணல அதுக்காக. ஓகே, ஓகே சார். ஓகே, ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2, 3 விஷயம் பார்ப்போம். ஸோ எவ்வளோ லாங் போகுதுன்னு சொல்லிட்டு. ஒன்று இமேஜ் ஆப்டிமைசேஷன், கெனானிக்கல் டேக் ஆப்டிமைசேஷன், அப்புறம் ஹெட் டேக் ஆப்டிமைசேஷன், அப்புறம் ரோபோட் டேக், அதாவது மெட்டா ரோபோட் டேக் வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். 4 கம்ப்ளீட் ஆகுறது டவுட். லெட் சி எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேண்ணா? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இமேஜ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு என்ன சொல்லிடும் போது இது 2 விதத்தில் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று, உங்களுடைய சர்வீஸ் இல்லைனா ப்ராடக்ட்டை யாராச்சும் கூகுளில் தேடும் போது இமேஜ் செக்ஷனில் வர்ற ஆப்ஷனை உங்களுக்கு காட்டுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு கூகுளோட இமேஜஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இமேஜஸ் இருக்கும். அந்த இமேஜஸ்க்கும் ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அங்கே ஏன் வரணும், ஏன் ரெண்டாவது வரணும், மூணாவது வரணுன்றதுக்கு எப்படி கூகுள் சர்ச்சஸில் ரேங்கிங் ஃபேக்டர் இருக்கோ கூகுளோட இமேஜஸ்லையும் ரேங்கிங் ஃபேக்டர் இருக்குது உங்களை மேலே காட்டணும் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கூகுள் சர்ச்சஸ் பண்ணுறேன். ஓகேண்ணா? உங்களுக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். ம். ஸோ இங்கே அப்பியர் ஆகிற எல்லா இமேஜஸ்க்கு பின்னாடியும் வந்து ஒரு சின்ன ஆப்டிமைசேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இதோட ஆல் டேக்ல வந்து சர்ச் என்ஜினுக்கு வந்து பெட்டராக புரிய வச்சிருப்பாங்க. இந்த இமேஜ் இதை பற்றினதான்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, டைட்டில் டேக். இமேஜுக்கும் டைட்டில் டேக் இருக்குது. ஓகேங்களா? அந்த டைட்டில் டேக்ல இதை பற்றி டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன். அகைன் இது ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? பட் டைட்டில் அப்புறம் ஆல் டேக் இது வந்து மேண்டட்ரி. டிஸ்கிரிப்ஷன் வந்து மேண்டட்ரி கிடையாது. ஓகேங்களா? இதை பற்றி நீங்கள் வந்து 100 வேர்ட்ஸ் இல்லை 200 வேர்ட்ஸ் கூட கண்டென்ட் எழுதி வைக்கலாம். ஸோ இது எல்லாமே சர்ச் என்ஜினுக்கு இந்த இமேஜ் இதை பற்றினது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிய வைக்கிறதுக்காக கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். பட் இது யூசருக்கு தெரியுமானா தெரியாது. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் கோடில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்கு கொடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியும். இப்போ பாருங்க எக்கோஃபெக்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்திருக்கு. நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த இமேஜை. நான் இப்போ வெப்சைட் போகிறேன். கண்டிப்பாக அந்த வெப்சைட்டில் தான் இருக்கும். இது ஏன் அங்கே அப்பியர் ஆகுது அப்படின்றதுக்கான ரீசன் இப்போ பார்ப்போம். இந்த இடத்துல கொடுத்து வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ம். இப்போ பாருங்க டேரெக்டாக லோட் ஆயிடுச்சு. இமேஜ் தான் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்க ஆல்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதில் பாருங்க ஆல்ட் ஈக்குவல் டு வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் பெங்களூரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. இல்ல, இதே கீவேர்டை தான் நான் கூகுளோட சர்ச்சஸ்ல நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இந்த விஷயத்தை அவங்க பண்ணல அப்படின்னா இது கண்டிப்பா கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸ்ல இந்த இடத்துல அப்பேரே ஆயிருக்காது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் மற்ற விஷயம் எல்லாமே இன்ஸ்டாகிராமோடது கூட வந்திருக்கு. ஏன்னா இவங்க அதை கரெக்டாக
டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருப்பாங்க. இதே மாதிரி தான் இந்த வெப்சைட்டும். ஓகேங்களா, நீங்கள் உள்ளே போகும்போது உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே எதுவுமே லீட் ஃப்ளோ ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதில் பாருங்க, ஆல்ட்டில் வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் பெங்களூருன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெப் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் பெங்களூருன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இங்கே மேண்டட்டரியாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, உங்கள் வெப்சைட்டில் ஏதாச்சும் இமேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஆல்ட் அண்ட் டைட்டில் டேக் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்லோட் பண்ணும் போதே. ஓகேங்களா, அதே மாதிரி உங்கள் இமேஜோட ஃபைல் நேமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரைமரி கீவேர்டு தான் இருக்கணும், இல்லைனா சீட் கீவேர்ட் நேமா எதோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் இட் நீட்ஸ் டு பி அ சர்ச்சபிள் ஃபைல் ஃபார்மேட். ஓகேங்களா, ஸோ இந்த இமேஜுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுத்துருக்கணும், இங்கே பாருங்களேன், வெப் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் டாட் வெப்பின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாருங்களேன், எக்ஸ்டென்ஷனு டாட் வெப்பின்னு இருக்குது, டாட் பிஎன்ஜிஓ டாட் டேபக்கோ யூஸ் பண்ணல. ஏன்னா இங்கே ரெண்டே ரெண்டு ஃபார்மேட் தான் ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் எனி வெப்சைட்ஸ். ஒன்று உங்களோட இமேஜ் வெப்பில் இருக்கலாம், அப்படி நீங்கள் வீடியோ யூஸ் பண்ணுறீங்க அதுன்னா, லைக் வீடியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வெப்ஆமில் இருக்கணும். ஓகேங்களா, இந்த ரெண்டு ஃபார்மேட் தான் இன்டர்நெட்டில் இருக்கிற வெப்சைட்ஸ்க்காகவே மேக் பண்ண விஷயம். ஓகேங்களா, அதனால நீங்கள் பிஎன்ஜி யூஸ் பண்ணக்கூடாது, ஜேபெக் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுலாம் கணக்கு கிடையாது. இது ரெக்கமெண்டட் ஃபைல் ஃபார்மேட். ஓகேங்களா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி ஃபைல் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு நிறைய ஆன்லைன் டூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்கூஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. இதில் நீங்கள் எந்த இமேஜஸ் வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம், ஃபைல் அஹ் ஃபார்மேட் உங்களால் சின்ன மாற்றிக்க முடியும். சின்ன சின்ன ஒரு டவுட் இருக்கு. இது வெப்பியுடைய அட்வான்டேஜ் என்ன? இப்போ ஜேபக்கோ ஜிஃபோ மற்ற ஃபைல் ஃபார்மேட்டை விட இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்கு இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறது மூலமா? ஆக்சுவலாக இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு எம்பி இருக்கிற ஃபைலை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வெப்பை மாற்றினீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 50 கேபிக்கு கொண்டு வந்துட முடியும். ஸோ ஹைலி கம்ப்ரஸ்ட் வெர்ஷன் ஃபார் வெப். ஸோ ஓகே. வெப்சைட் வந்து ஃபாஸ்ட்டாக லோட் ஆகணும் டவுன்லோட் அப்படின்னு. ஆகும். ஓகே. எஸ். அதுக்கு நம்மளுடைய வெப் பேஜ் வந்து ரொம்ப லைக் லைட் வெயிட்டாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ ம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 500 கேபியில் ஒரு 4 இமேஜஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் பிகம் 2 லைக் 2 MB ஆயிடுச்சு. ம். ஸோ ஸோ இப்போ வெப் ப்ரௌசரில் நீங்கள் வந்து லைக் ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது சர்வர்லேருந்து அந்த 2 MB ஃபைலை உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ரெண்டர் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வெப்சைட் வந்து ப்ராப்பராகவே லோட் ஆகும். ம். ஸோ இப்போ இந்த ஃபைல் ஃபார்மேட் எதை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் கம்ப்ரஸ் வித்தவுட் லூசிங் எ குவாலிட்டி. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்து ம். 70 to 80% இப்போ பிஎன்ஜிக்கும் ஜேபக்கும் கம்பேர் பண்ணும்போது இட் வில் பி லெஸ்ஸர் அண்ட் லைட் வெயிட். ஓகே. ம். ஸோ இப்போ ஒன்று பண்ணி பார்ப்போமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு ஜேபக் ஃபைல் அப்லோட் பண்ணுறேங்க. சின்னதாக இருக்கு, ஒரு நிமிஷம். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்பி கிட்ட இருக்கு, இது ஒரு 4 MB இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட ஃபைல் ஃபார்மேட் வந்து நான் வெப்பிக் மாற்றுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் சோர்ஸ் ஃபைல் எவ்வளோ இருக்குன்றது சொல்லு, 4.72 இருக்கு. ஸோ இங்கே பாருங்களேன், 96% வந்து கம்மியாக இருக்கு. இதோட ஆக்சுவல் சைஸே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 192 தான். எந்த குவாலிட்டி லாஸுமே இல்லை பாருங்க. நீங்கள் லெஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஒரிஜினல், இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸ்ட் வெர்ஷன். நீங்கள் கொஞ்சம் கூட வித்தியாசத்தை பார்க்க முடியாது. பெருசு கூட பண்ணுறேன் பாருங்க, யூ நெவர் see எனி டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களால் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 400 MB லைக் 4.5 MB வந்து உங்களால் கம்மி பண்ண முடியுது வித்தவுட் லூசிங் அ குவாலிட்டி. இப்போ இன்னுமே நான் ரெடியூஸ் பண்ண அப்படின்னா ஜஸ்ட் நான் குவாலிட்டி ரெடியூஸ் பண்ணால் போதும். திரும்ப ப்ராக்ரஸ் ஆகும், லைக் ப்ராசஸ் ஆகும். ஸோ 131 ஆயிருக்கு. இப்போ திரும்ப நீங்கள் லெஃப்ட் ரைட் போய் பாருங்க, ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே எதுவும் தெரியல. இல்லை, இப்போ என்ன பண்ணலாம், இன்னுமே நான் ரெடியூஸ் பண்ணுறேன். இப்போ 100 கேபிக்கு இருக்கு. அகைன் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இப்போ 73 கேபி இருக்கு. இப்போ லைட்டாக ஒரு கொஞ்சமாக பிக்சலேட் ஆயிருக்கு. பட் ஆனால் இதோட ஆக்சுவல் சைஸில் பார்க்கும்போது இது அவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்டை பண்ணாது. ஏன்னா வெப்சைட் இவ்வளோ ஜூம் பண்ணிலாம் யாரும் பார்க்க போதில்ல. ஐம் கோயிங் டு யூஸ் லைக் திஸ் மச். ஸோ இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இங்கே தெரியல. ஸோ பாருங்களேன், இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 98%, 4.3 இருந்ததை நம்ம வெறும் 73 கேபிக்கு வந்து மாற்றிருக்கோம் சார் வித்தவுட் லூசிங். எஸ். அப்போ இமேஜோட பிக்சல்ஸ் எல்லாம் கம்மியாகுமா சார்? இல்லை, பிக்சல் கம்மியாகாது. ஏன்னா ஸோ நம்ம வந்து ரீசைஸ் பண்ணல. ஸோ வி ஆர் ஓகே. கீப்பிங் சேம்.
ஸோ அப்போ ஓகே. இமேஜோட சைஸஸும் சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிள் கிடையாது சார். எஸ், கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 1000x1000 நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம்னா அந்த சைஸ் தான் இருக்கும் சார். எஸ், அந்த சைஸ் தான் இருக்கும். ஓகே ஓகே சார். பட் இதில் வந்து எம்பிலேருந்து கேபியாக ரெடியூஸ் ஆயிடும் சார். எஸ். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 90% ஆஃப் அதோட வெயிட்டை வந்து உங்களால் கம்மி பண்ண முடியும். ம், புரிஞ்சு சார். இது ஃபைல் சைஸ் கம்மி பண்ண. இதுதான் நம்ம இது வந்து இப்போ வெப்சைட் எப்படி புதுசா யாரும் இப்போ டெவலப் பண்றவங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு. டெவலப்பர் தே டோன்ட் நோ. ஓகேங்களா, ஏன்னா கொடுக்குற ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே டிசைனர், இப்போ கிராஃபிக் டிசைனர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கிற ஃபைல் தான் கொடுத்து அனுப்புவாங்க. ஓகேங்களா, இதெல்லாமே எஸ்இஓ பர்சனோட ஒர்க்காக இருக்குங்க. ஸோ அவங்க அப்படியா? டிசைனுக்காக 1 MB 2 MB ஃபைல் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா தே ஆர் நாட் ஃபார் ஸ்பீட் ஆப்டிமைசேஷன். ம். அவங்களுக்கு அது விஷுவலாக நல்லா அப்பீலிங்காக இருக்கணும். ஓகேங்களா, ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டாக இருக்கணும். அதுதான் அவங்களோட ஒர்க். நம்மளோட ஓகே. ஒர்க் இந்த வெப் பேஜை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லோட் பண்ண முடியுமோ அதை பண்ண வைக்கணும். அதுக்கு எது ஓகே. எதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றத தான் நாம் பண்ணுவோம் அஸ் எஸ்யூ பர்சனா. ஓகே. ஓகேங்களா, ம். இது ரெண்டுமே நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஓகேங்களா, எப்படி வந்து வெப்சைட் வந்து ஸ்பீடாக லோட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ப்ராசஸ் இருக்கு. அன்யூஸ்டு சிஎஸ்எஸ் ரிமூவ் பண்ணுவோம். இதெல்லாமே நாம தான் பண்ணுவோம். அப்புறம் கோட்ஸை வந்து மினிஃபை பண்ணுவோம். இன்னும் ஒரு சில விஷயம்லாம் இருக்கு, அதெல்லாம் போக போக நம்ம பார்ப்போம். ஸோ இது ஒன் ஆஃப் தி மேட்டர் இமேஜ் ஆப்டிமைசேஷனுக்கு ப்ளஸ் வெப்சைட்டோட ஸ்பீட் ஆப்டிமைசேஷனுக்கு. ஓகே. ஓகே. ஓகேங்களா, அப்படின்னா வெப்சைட்ல ஆல்ரெடி போட்டிருக்கிற இமேஜஸ் வீடியோஸ் இந்த மாதிரி வந்து சைஸ் அதிகமா இருந்ததுன்னா அதை எடுத்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி திருப்பி அதில் லோட் பண்ணலாம் சார். எஸ். இல்லை, உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஐசோவில் வந்து பேஜோட சைஸ் எப்படி கம்மி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டாபிக் இருக்கு. அப்போ திருப்பி நம்ம இதே தான் பண்ண போகிறோம். ஓகே ஓகே சார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இருங்க, இப்போ சைபர் பிளாங்ஸில் வந்து இதில் இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இமேஜ் ஆப்டிமைசேஷன் டேரெக்டாகவே பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து அபோட்டஸில் ஏதாச்சும் ஒரு பேஜ் இருக்கா பார்க்கலாம். இமேஜஸ். ஸோ இங்கே ஒரு 2 இமேஜஸ் இருக்கு. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இப்போ இமேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணுவோம். ஒரே நிமிஷம் லோட் ஆயிரும்.
ஸோ இது ஆல்ரெடி லோட் ஆகிட்டு இருக்கு. லெட் இட் லோட். ஸோ பேசிக்காக நீங்கள் எந்த பேஜ் எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பேஜஸ்க்கு போயிட்டு நீங்கள் எடிட் வித் எலமெண்ட் கொடுத்தாவே இந்த மாதிரி ஒரு எடிட்டிங் செக்ஷன்ஸ்குள்ள தான் வருவீங்க. இங்கே என்னென்ன இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் மொதல் பார்க்கணும். அப்புறம் அதோட சைஸஸ் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த 2 இமேஜஸோட சைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு நீங்கள் இங்கே இமேஜ் மேலே கிளிக் பண்ணாவே உங்களுக்கு அதோட யூஆர்எல் கிடைச்சிரும். இப்போ லெஃப்ட் சைடில் போயிட்டு சூஸ் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 202 கேபி வந்து காட்டுது. அதோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்றது இங்கே காட்டுது. ஸோ இது ஆல்ரெடி வெப்பில் தான் இருக்குது அப்லோட் பண்ணும்போதே. பட் இதுக்கு முன்னாடி இந்த இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 MB கிட்ட இருந்தது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜோட ஃபைல் நேமே மாற்றணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிப் டு காப்பின்னு கொடுத்துட்டு இப்போ இதை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இதே எக்ஸாக்ட் சேம் பேட்டர்ன் தான் நீங்கள் பண்ண வேண்டியதும். இப்போ இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து திருப்பி வந்து மாற்ற போகிறோம் இதோட நேமு. அதனால் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய செட் போயிட்டு புதுசாக ஒன்று அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணுங்க. இப்போ குவாலிட்டி வந்து கொஞ்சமாக நல்லா லெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் இவ்வளோ சைஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே இந்த இந்த சைஸில் எனக்கு பெரிய எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னா தட்ஸ் ஃபைன். இப்போ 128 கேபி வந்துருச்சு. ஸோ இதை டவுன்லோட் பண்ணுங்கள். சாரி, இது இருங்க, வெப்பிக் மாற்றிக்கிறேன். 125 கேபி. இப்போ இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ஃபைல் நேம் வந்து நம்ம மாற்றணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னா இங்கே சைபர் பிளாங்க்ஸில் போயிட்டு இது அபோட்டஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாதி பார்ப்போம். இல்லை சம்படி சர்ச் லைக் டைப்பிங் இன் லேப்டாப். இல்லை இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி லேர்னிங் அப்படின்றத போடலாம். இல்லைனா சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஏன்னா அந்த பேரே அந்த கோர்ஸோட நேமே அதுதான், சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ உங்களோட எடிட்டர் ஸ்க்ரீன் போயிட்டு கிளிக் பண்ணுங்க. இப்போ சூஸ் இமேஜ் போயிட்டு நீங்கள் திரும்பவும் அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டோம் அந்த இமேஜை, திருப்பி நம்ம அப்லோட் தான் பண்ணணும். அதனால சூஸ் ஃபைல் கொடுங்க. இப்போ டவுன்லோட் ஆன அந்த ஃபைலை இங்கே அப்லோட் பண்ணுங்க. ஸோ இதுதான் அது. ஸோ அப்லோட் ஆகும்போதே நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இது வந்து மேண்டட்ரின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கொடுத்தாகணும். ஏன்னா நீங்கள் சைட் ஆடிட் பண்ணும்போது ஓகே இவங்க வந்து ஆல் டேக் கொடுக்கல, அதுக்கப்புறம் வந்து டைட்டில் கொடுக்கல அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல் டேக்குனா சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இதே தான் வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் பெங்களூர் அப்படின்ற கீவேர்டுக்கு அதர் பீப்புள்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டைட்டில் அதே தான் கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதுதான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இங்கே எவ்வளோ வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், there இஸ் நோ கேரக்டர் லிமிட். பட் மேண்டட்ரின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட் வந்து மேண்டட்ரி, டைட்டில் இல்லைன்னா கூட பிரச்சனை கிடையாது. பட் இஃப் யூ கிவ் ஆல் தோஸ் திங்ஸ் சர்ச் engine will அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஓகேங்களா? அந்த இமேஜஸை பற்றி. ஸோ எனக்கு டைட்டில் ஆல்ட் மட்டும் போதும். ஸோ நீங்கள் கொடுக்குறது அப்படின்னா இதையும் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இப்போ செலக்ட் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இமேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் பின்னாடி இருக்கிற இமேஜஸும் கிளிக் பண்ணிவிட்டு இதோட இதுக்குமான நீங்கள் ஆல் டேக் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ பாருங்கள், இது ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. இது அந்த ஃபைலோட நேமு. ஸோ இதுவே நான் ஆல் டேக்லையும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரே டைம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதையே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ முன்னாடி பண்ண அதே வேலை தான். இப்போ எல்லாமே லைக் ப்ராப்பராக வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி போய் ஆல்ட் அண்ட் டைட்டில் வந்து நீங்கள் மேனுவலாக நீங்கள் ரைட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா?
ஸோ இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு மூணு விஷயம் தான். ஒன்று, அதோட ஃபைல் ஃபார்மேட்டை நீங்கள் வெப்பிக்கு மாற்றணும். அதோட ஃபைல் நேமை உங்களுடைய பிரைமரி கீயோட நீங்கள் மாற்றணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆல்ட்டு, அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், இது ரெண்டு நீங்கள் கொடுக்கணும். டைட்டில் கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. இது ஆப்ஷனல் கிடையாது. அதாவது ஆல்ட் வந்து மேண்டட்ரி. டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே ஆப்ஷனல் தான். பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா டைட்டில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. இட் கிவ் குட் ரிசல்ட்ஸ். சார் ஸோ ஆல்ட்டோட இது என்ன சார் பர்பஸ்? ஆல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, ஓகேங்களா, இப்போ சர்வர்லேருந்து இந்த இமேஜ் லோட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே லிட்டரில் வந்து நான் என்ன ஆல் டேக் கொடுத்தனோ அதை வந்து காட்டுவாங்க. ஸோ யூசர் இதை படிச்சு ஓகே இங்கே இந்த மாதிரி ஒரு இமேஜ் தான் இருந்திருக்கு, இப்போ வந்து புரோக்கன் ஆயிருக்கு, நம்மளுக்கு காட்டல அப்படின்றத படிச்சுக்க முடியும். ரெண்டாவது, இந்த இமேஜை டைரக்டா வந்து கூகுளால வந்து ரீட் பண்ண முடியாது. நான் உள்ள என்ன இருக்கு, என்ன விஷுவல் என்னன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, அது ப்ராப்பரா புரிஞ்சிக்க முடியாது. இப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னா சர்ச் இன்ஜினுக்கு ஆல் டேக் மூலியமா, ஏன்னா ஆல் டேக் மட்டும் தான் சர்ச் இன்ஜினால் படிக்க முடியும். ஸோ இந்த இமேஜ் இதை பத்தினது தான். அதனால இந்த இந்த ஆல் டேக்ல கொடுத்துருக்க சர்ச் ஃப்ரேசஸ் ரிலேட்டடா ஏதாச்சும் கூகுள் சர்ச்சஸ்ல இல்ல கூகுள் இமேஜ் சர்ச்சஸ்ல நடந்துச்சு அப்படின்னா இந்த இமேஜை காட்டுங்க அப்படின்றத நம்ம சொல்றோம். இல்ல, இட்ஸ் அ பியூர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்சுவலா. ஓகே சார். ஓகே. பட் அப்புறம் ஆல் இந்த டேக் கொடுக்கல அப்படி சைட் ஆல் டேக் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க கூகுளோட இமேஜ் சர்ச்சஸ்ல அப்பியர் ஆக மாட்டீங்க. எஸ், சொல்லுங்க. சைட் ஆடிட்லாம் நம்ம கோர்ஸ்ல போப்போ வருதா அது? ஆமா, எஸ், டெக்னிக்கல் சொல்லியிருக்கோம் ஆன் பேஜ்ல முடிச்சதுக்கு அப்புறம். ஓகே, ஓகே. ஸோ அது பண்ணது மூலமா நம்ம வெப்சைட்ல என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்கு, எரர் இருக்கு, என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் தானே? எஸ், ஆமா. ஸோ இப்போ ஓகே, பேசிக்கா நீங்க ஆன் பேஜ்ல கத்துக்கிட்டது தான் நீங்க வந்து அங்க இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறீங்க. அதுதான் டெக்னிக்கல் ஆடிட். ஓகே, ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னலாம் இப்போ நான் சொல்லித் தரணும், அது யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஓகே, இமேஜ்ல டைட்டில் போடல, ஆல் டேக் யூஸ் பண்ணல அப்படின்னா திஸ் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு புட் என்ன ஆடிட் ரிப்போர்ட். ஓகே. ஓகேங்களா? இதுக்கு எப்படி இண்டிவிஜுவலாக மேனுவலாக தான் உட்காந்து பண்ணுமா, இல்லை எதுவும் டூல் வச்சு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அது எதுவும் ரிப்போர்ட் தருமா? எஸ், மேனுவலாக பண்ணலாம். ஆடிட் பண்ண நிறைய டூல் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1000 டூல் இருக்கு. இதுல எஸ்டிமேஷன் வாலா இருக்கு, ஏஜ் ரெப் இருக்கு, ஓகேங்களா, ஓகே. சிமிலர் வெப் இருக்கு, ம். சிம்பிளிஃபைட் எஸ்ஓ டூல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஓகேங்களா. ஸோ ஓகே, அதை வச்சு யூஸ் பண்ண போறோம். பட் லேர்னிங்ல மேனுவல் தான். ஓகே. ஓகேங்களா. ஸோ முதல்ல லேர்ன் பண்றப்ப மேனுவலாக கத்துக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃப்ரீயா ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம் அதெல்லாம். ம். ஓகே. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஒரு இமேஜுக்கு மட்டும் தான் பண்ணேன். இப்போ நீங்க இதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா இமேஜஸ்க்கும் பண்ணணும். வெப்சைட்ல ஒவ்வொரு பேஜஸ்க்கும் போயிட்டு ஈவன் நீங்க ஐகானுக்கு கூட நீங்க பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா. சப்போஸ் அவங்க வந்து டைரக்டா அப்லோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபைன். இல்லை, இது எல்லாமே 1 KB 2 KB இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சப்போஸ் அதே ஒரு 10 KBக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் அப்போ அதையுமே ஆப்டிமைஸ் பண்ணிட்டு தான் போடணும். ஸோ இந்த வெப் பேஜஸில் ஒரே ஒரு இமேஜ் தான் இருந்துச்சு, ரெண்டு இமேஜ் இருந்தது, அது ரெண்டுமே நம்ம இப்போ பண்ணிட்டோம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? சிம்பிள் ப்ராசஸ் தான். இதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா HTML ஆட்ரிபியூட் தான். டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, ஆல்ட்டு, இது எல்லாமே. ஸோ அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதுதான் நீங்கள் சோர்ஸில் போய் பார்ப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி பார்த்து வரது இல்லையா, நான் கொடுத்துருக்க சோர்ஸ் கூட நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இதில் வியூ போய் பார்த்தோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இருங்க, இப்போ வியூ பேஜ் சோர்ஸ் கொடுக்குறேன். இதில் அந்த இமேஜ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இமேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருங்க, இது இப்படி உங்களுக்கு படிக்க முடியாது இல்லையா, நான் பண்ணுறேன். சுற்றிட்டு இருக்கு, ஒரு நிமிஷம். ஸோ பேசிக்காக இங்கே நான் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா. டைட்டில் பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட் வந்து இஸ் லைக் பாட் வந்து உங்களுடைய கான்டென்ட் எதை பற்றினது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதோட கோட் இப்படி தான் இருக்கும். இமேஜ் லைக் ஸ்பேஸ் ஆல்ட் ஈக்குவல் டு அதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஓகேங்களா. எஸ்ஆர்சி ஈக்குவல் டு இமேஜ் டாட் அப்படின்னு பிஎன்ஜினோட இருக்கு இல்லையா, இது அதோட ஃபைலோட லொக்கேஷன், ஓகேங்களா.
அடுத்த டைட்டில் ஈக்குவல் டு இமேஜ் டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். வேர்ட் ப்ரெஸ்ல இது நம்ம டேரெக்டாகவே அதுக்கான ஃபீல்டை மேனுவலாக கொடுத்துட்றாங்க இங்கே. இங்கே நம்ம ஃபில் பண்ணால் போதும், அந்த ஓக் எல்லாமே மேனுவல் ஆயிடுது. பட் சோர்ஸ் கோடில் இப்படி கிடையாது, நீங்கள் மேனுவலாக தான் ரைட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் பியூட்டிஃபை ஆயிருக்கு இல்லையா, இருங்க. வெப்பின்னு கொடுக்குறேன். ஸோ இடத்துல பாருங்களேன், இருங்க. இங்கே பாருங்க, ஆல்ட்டில் வேர்ட் ப்ரெஸ் ஹோஸ்டிங் எக்கோஃபிக்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதே கோட் தான் நான் உங்களுக்கு வந்து கோடில் கொடுத்து வச்சிருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாச்சும் கோட் பேஸ் வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா அப்போது நீங்கள் இதை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸிமம் ஏஜென்சியில் உங்களை வந்து சோர்ஸ் கோடில் ஒர்க் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு டெவலப்பர் வச்சிருப்பாங்க. நீங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இமேஜ் ஆப்டிமைசேஷன் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சது. ஓகே, அடுத்து கெனானிக்கல் போவோம். ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியான டாபிக் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இன்னைக்கு இது எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியுதான்னு சொல்லிட்டு பாருங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருங்க ஸோ மெயினாக கெனானிக்கல் டேக் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லைக் எல்லா வெப்சைட்லையும் எல்லா பேஜஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். உங்கள் வெப்சைட்டில் வந்து ஒரு 100 பேஜ் இருக்குது அப்படின்னா 100 பேஜில் நம்ம கெனானிக்கல் டேக் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இருங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நேற்று பார்த்த மாதிரி டாபிக் மாதிரி வச்சுப்போமே. நீங்கள் வந்து ஒரு ஒரு 1000 வேர்ட்ஸ் எழுதிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ 1000 வேர்ட்ஸில் வந்து நீங்கள் எழுதின கண்டென்ட் வந்து 100% யூனிக்காக இருக்குது. ஓகேங்களா? யூனிக்கான கண்டென்ட் எழுதிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கண்டென்ட் வந்து உங்கள் வெப்சைட்டில் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டீங்க. இப்போ க்ராலர் வந்து உங்களுடைய வெப்சைட்டை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கண்டென்ட் வந்து எந்த ஒரு வெப்சைட்லையும் அப்பியர் ஆகலை. அதனால இதுதான் யூனிக் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்பியர் ஆகலை. இப்போ இது உங்களோட கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இது அதுவும் இல்லாமல் இது ஒரிஜினல் கண்டென்ட் தான் நீங்கள் சர்ச் இன்ஜின் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கனானிக்கல் டேக் வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒன்று இந்த பேஜஸில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து domain.com/aboutus அப்படின்னு வைக்கிறேன். இந்த பேஜ் ஒன்று தான் இருக்குது. ஸோ இதோட ஒரிஜினல் கண்டென்ட் தான் இது அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கனானிக்கலில், இந்த பேஜ் தான் இவோ ஒரிஜினலே அப்படின்னு சொல்லிட்டு இதோட பேஜை நம்ம போட்டு வச்சிருப்போம் இங்கே. ஓகேங்களா? சப்போஸ் இந்த 1000 வேர்டில் நீங்கள் ஏதாவது ஓகேங்களா 50% நீங்கள் வந்து வேற பேஜில் ரீயூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கிற கண்டென்ட்டை. இல்லை அப்போ நீங்கள் கனானிக்கல் டேக் கூட சேர்த்து ஆல்டர்னேட் அப்படின்ற ஒரு வருஷனே எழுத வேண்டியிருக்கும். ஆல்டர்னேட் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பேஜில் வந்து ஒரு 70% ஆஃப் கண்டென்ட் வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க வேற ஒரு பேஜில். ஓகேங்களா? இது அபோட்டஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அபவுட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறீங்க .html சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ 70% இது காப்பி தான் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? இங்கேருந்து இப்போ இதுதான் இது அபவுட் ஒன்னு, இது டூன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ 70% இது காப்பி இல்லையா, இங்கே இதோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். என்ன அப்படின்னா, நம்ம கண்டென்ட்டை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்காரிதம் அப்டேட்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஒரே கண்டென்ட்டை வச்சுட்டு மல்டிபிள் பேஜஸ் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ சர்ச் இன்ஜின் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கனானிக்கல் டேக் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா, ஓகே இவங்க ஒரே மாதிரியான பேஜஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரே கண்டென்ட்டாக தான் ரீயூஸ் பண்ணியிருக்காங்க, இவங்களெல்லாம் ரேங்கிங்க்கு கொண்டே போகக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணிடுவாங்க.
ஸோ உங்களுக்கு ரேங்கிங் கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. கூகுள் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் அப்பேர் ஆவீங்க தவிர டாப்பில் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்கள் கண்டென்ட் வந்து ரீயூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய வாட்டி உங்களுடைய வெப்சைட்டில். ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணுறது தான் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டென்ட்டை ரீயூஸ் பண்ணணும், ஆனால் எனக்கு ரேங்கிங்லாம் ப்ராப்ளம் இல்லைவா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போ சர்ச் என்ஜினுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லணும். எது ஒரிஜினல் பேஜ், எது டூப்ளிகேட் பேஜ்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கேசஸ்க்கு நாம பண்ணிக்கிறது இது ஒரிஜினல் பேஜ். ஓகே. ஸோ இந்த பேஜ் வந்து ஒரிஜினல் பேஜ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இப்போ சர்ச் என்ஜின் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த பேஜுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு பேஜ் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும். இப்போ இந்த பேஜ்க்கு நம்ம கனானிக்கல் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா கனானிக்கல் இந்த அபவுட் ஒன்னு கொடுக்கணும் நீங்க. அதாவது இந்த பேஜுக்கு இதுதான் யூனிக்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அபவுட் ஒன்னு நீங்க கொடுத்துறீங்க. ஓகேங்களா? இப்போ ஆல்டர்னேட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெச்ஆர்இ ஃபிளாங் டேக்ல இந்த பேஜோட யூஆர்எல் நீங்க கொடுக்கணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? அதாவது அபவுட்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா சர்ச் என்ஜின் என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னா இந்த கண்டிஷனை பார்த்துட்டு எழுத மாட்டேன் ஒழுங்கா. நான் திருப்பி எடுத்துக்கிறேன் ஒரு நிமிஷம். இது கொஞ்சம் தின்னா எழுதுங்க, அதுதான் பிரச்சனை. என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க முடியல என்னால. ஓகேங்களா? கொஞ்ச நாள் இந்த வீக்கெண்ட் வரைக்கும் டைம் தாங்க, அதுக்குள்ள முடிச்சிடறாங்க. ஸோ இது வந்து ஒரிஜினல் பேஜ்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரிஜினல் பேஜ் வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அபவுட் அஸ் அப்படின்னா கொடுத்து வச்சிருக்கேன் பேஜ். இதில் ஒரு 1000 வேர்ட்ஸ் வந்து யூனிக்காக எழுதி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் இருக்கிற 70% ஆஃப் கண்டென்ட்டை வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அபவுட் ஒன்னுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து சர்ச் என்ஜின் சொல்லணும், ஏன்னா நான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இங்கேயே நான் இங்க இருக்கிற கண்டென்ட்டே போட்டேன் அப்படின்னா அப்போ கூகுள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க எது இதில் ஒரிஜினல் பேஜ்னு தெரியாம. இப்போ நாமளே இதில் எது ஒரிஜினல் அப்படின்றத நம்ம காட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா கனானிக்கல்ல சர்ச் என்ஜின் இதோட கனானிக்கல் இதுதான் domain.com ஸ்லாஷ் அபவுட் ஒன் அப்படின்றத கொடுக்குறோம். இது ஒரிஜினல் பேஜ் தான் சொல்றோம். ஆனா இந்த பேஜுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு பேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆல்டர்னேட் பேஜ் தான் ஒரிஜினல் பேஜ். ஸோ ஆல்டர்னேட்ல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த பேஜை தான் சர்ச் என்ஜின் வந்து கன்சிடர் பண்ணும் ஒரிஜினல் பேஜா. ஓகேங்களா? ஆனா ஆல்டர்னேட் யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கனானிக்கல்ல நீங்க என்ன யூஆர்எல் கொடுத்துருக்கீங்களோ அதை ஒரிஜினலா கன்சிடர் பண்ணும். இப்போ நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், நீங்க புரியல அப்படின்னா கேட்டுக்காங்க. ஏன்னா இது இன்டர்நேஷனல் எஸ்இஓ பண்ணும்போது இதுதான் டாபிக்கே. ஓகேங்களா? இப்போ ஆல்டர்னேட் அப்படின்னு ஒரு டேக்கை யூஸ் பண்றேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா domain.com ஸ்லாஷ் அபவுட்னு மட்டும் கொடுக்குறேன். இங்க மேல அபவுட் ஒன்னு கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது என்ன மீன் பண்ணும் அப்படின்னா இது சர்ச் என்ஜின் எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னா ஓகே மேல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் தான், ஆனா அதுல இருக்க கண்டென்ட்டை இந்த யூஆர்ல இருந்து காப்பி பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ இந்த பேஜ் ரேங்கிங்குள்ள போகும், எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. பட் ஆனா இந்த பேஜ் இருக்கு இல்லையா மேல, இது என்ன பண்ணும் அப்படின்னா இண்டெக்ஸிங் தான் போகுமே தவிர இண்டெக்ஸ் ஆகும், ஆனா ரேங்க் ஆகாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 100வது பொசிஷன்லயோ இல்லை 200வது பொசிஷன்ல எங்கேயோச்சும் ஒரு இடத்துல இருப்ப தவிர நீங்க கூகுளோட ஃபர்ஸ்ட் பேஜுக்கு கொண்டே வர முடியாது. சரிங்களா? ஆனா இதை யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி கிடைக்கும்.
அதாவது இந்த 2 பேஜோட ரேங்கிங்குமே போயிடும். ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு பேஜ் இருந்தால் போதும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த ஆல்டர்னேட் டேக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுடைய கண்டென்ட், ஓகேங்களா, 2 பேஜில் இருக்க கண்டென்ட் எப்போ 70-30 ரேஞ்சில் இருக்கோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் இருக்க ஒரு 30% ஆஃப் கண்டென்ட்டை இங்கே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க 30% அப்படின்னா இங்கே 70% யூனிக்காக இருக்கும், இங்கே 70% யூனிக்காக இருக்கும். இதில் காமனாக இருக்கிறது 30% தான். அப்போ தேவையில்லை. அப்போ நீங்கள் வெறும் கெனானிக்கல் டேக் மட்டுமே யூஸ் பண்ணால் போதும். இதில் இந்த யூஆர்எலோட மட்டும் நீங்கள் போடுங்க about.com. இதோடதும் சேம் தான். ஓகேங்களா, இதுக்கு ஆல்ரெடி ஒரு பேஜ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் பாயிண்ட் பண்ணவே தேவை கிடையாது. ஸோ இதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே லிஸ்ட்டாக கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இங்கே மொபைல் வெர்ஷன் டெஸ்க்டாப் வெர்ஷன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்ன லாஜிக் அங்கே கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து ஃபேஸ்புக் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜஸ்ட் ஃபேஸ்புக் லாகின் சொல்லிட்டு வெப் ப்ரௌசரில் போய் தேடி பாருங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஒரு யூஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா m.facebook.com அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் கிடைக்கும் மொபைலில் நீங்கள் வியூ பண்ணீங்க அப்படின்னா. ஆனால் டெஸ்க்டாப்ல இருந்து பண்ணீங்க அப்படின்னா facebook.com அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெப்சைட் வரும். ரெண்டுமே ஒரே சிமிலர் பேஜ் தான், ரெண்டுத்துலேயும் ஒரே கண்டென்ட் தான் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் போய் வேணால் போய் பாருங்க, ஆனால் வேற வேற வெர்ஷன். ஓகேங்களா, இப்போ facebook.com தான் மெயின் யூஆர்எல். இப்போ இந்த யூஆர்எல் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆல்டர்னேட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கனானிக்கல்ல facebook.com-உம் ஆல்டர்னேட் டேக்ல m.facebook.com-ஐயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கேசஸில் சர்ச் இன்ஜின் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அப்படின்னா இவங்களோட facebook.com தான் மெயின். m.facebook.com பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதை வந்து செகண்டரியில் நம்ம எடுத்துக்கலாம், இதை ரேங்கிங் கொண்டு போனாலே பரவாயில்ல, லைக் பரவாயில்லன்னு நினைப்பாங்க. ஓகேங்களா, இதே தான் மொபைலுக்கும், இதே தான் இது, நீங்கள் அப்படியே ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம், இது இங்குக்கும் இது இங்குக்கும். இது எனக்கு சின்ன ஒரு டவுட்டு. இப்போ ஆக்சுவலி இப்போ 2 பேஜா, மொபைலுக்கு ஒரு தனி பேஜும் இந்த மாதிரி டெஸ்க்டாப் லேப்டாப்ஸ்க்கு ஒரு தனி பேஜும் அப்படியா பண்ணணும்? நம்ம ஃபேஸ்புக் எஸ், இது நிறைய மாதிரி லாஜிக் M.ன்னு இருக்குங்க. வச்சு. ஓகேங்களா, இப்போ நாங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணுறது எல்லாமே மொபைலுக்கு தனியாக லைக் டெஸ்க்டாப் தனியெல்லாம் பண்ணுறதில்ல இப்போ. ஏன்னா இப்போ எல்லாமே டெக்னாலஜி மாறிடுச்சு, ரெஸ்பான்சிவ்னஸ் வெப்சைட்டாக. ஏன்னா ஒரே ம் ஒரு வெப்சைட் வந்து எல்லா டிவைசஸ்க்கும் மாறுது. ஈவன் நீங்கள் ஃபோனோட லைக் மொபைல் ஃபோன் லைக் ஸ்மார்ட் வாட்ச் கூட நாங்கள் டிசைன் பண்ணுறோம் வெப்சைட் இப்போ. ஓகேங்களா, ஏன்னா அது ஓகே. அப்போ ரெஸ்பான்சிவ். அப்போ ஏன் ஃபேஸ்புக் இன்னும் தனியாக மொபைலுக்கு M.ங்கிற மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன? இது சோஃபார் அந்த டேட்டா அப்படியே இருக்கு இல்லையா இன்ன வரைக்கும். ஸோ அதனால அவங்க ஒன்றும் மைக்ரேட் பண்ண ரெடி ஆகல. மேபி பேரலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், பட் ஸ்டில் m.facebook.com தான் இருக்கு. ஓகே. ஓகேங்களா, இப்போ இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2015 20 வரைக்கும் 2 வருஷன் ஆஃப் வெப்சைட்டை டெவலப் பண்ணுறது வந்து ப்ரிஃபரபுளாக இருந்துச்சு. மொபைல் ம் யூசர்ஸ்க்கு ஒரு வெப்சைட்டை காப்பி பார்ப்பேன், டெஸ்க்டாப் யூசர்ஸ்க்கு ஒரு வெப்சைட்டை காட்டுவாங்க. ம் ஓகேங்களா, ஸ்பீட் இஷ்யூக்கு வந்து இது வந்து லைக் ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா டெஸ்க்டாப் யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிபடி ஹேவ் மினிமம் இன்டர்நெட் ஸ்பீட் வந்து வச்சிருப்பாங்க. ஆனால் ம் மொபைல் அப்படி கிடையாது. இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா இதே காப்பியை லிட்டரலாக வந்து மொபைலுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இதில் எது எது தேவையில்லையோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தேர் மேக் லைட் வெயிட். ஓகே. ஏன்னா இங்கே தான் கோர பிட்டல் அப்படின்ற ஒரு அல்காரிதம் வந்துச்சு. அது மொபைல் ஃப்ரெண்ட்லியாவோ இல்லை 3 செகண்ட்ஸ்க்குள்ள வெப்சைட் லோட் ஆகல அப்படின்னா ரேங்கிங்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதை சார்ட் அவுட் பண்ண தான் இந்த ஆல்டர்னேட் வெர்ஷனையும் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஓகே. ரெண்டுமே ஒன்றா வைக்காம. ஸோ ஸோ ஒவ்வொரு இப்போதைக்கு ஸ்க்ரீனோட அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக் ஒன்றும் தேவையில்லை. இப்போ உள்ள எல்லாமே ரெஸ்பான்சிவ் பேஜஸாக இருக்கனால நம்ம அந்த மாதிரி தனியாக M.ன்னு வச்சு தனியாக வைக்க தேவையில்லை. தேவையில்லை. ம் ஓகேங்களா, இது 2015 16லேருந்தே ஆரம்பிச்சிச்சு. பூட் ஸ்டாப் ஃப்ரேம் ஒர்க் எப்போ வந்துச்சோ அப்போந்தே வந்து யாரும் வந்து தனியாக லைக் மொபைலுக்குன்னு ஒரு வெர்ஷன் கிரியேட் பண்ணுறதில்ல. ஓகே. ஸோ இது எங்கே பண்ணலாம் அப்படின்னா வேர்ட் ப்ரெஸ்ஸில். இது நீங்கள் படிச்சுக்கலாம் ஒரு 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 ஷார்ட்டு. ஓகேங்களா, ஸோ இங்கே சொன்ன எல்லா விஷயமே இங்கே தான் இருக்கும். ஓகேங்களா, கெனானிக்கல் திஸ் ஃபைண்டிங்க ஒரிஜினல் யூஆரில் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு பண்ணுவோம். ஸோ இப்போ வெப்சைட் போங்களேன், வெப்சைட் போயிட்டு இப்போ அபோட்டஸில் தான் இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக ஒரு எடிட் பண்ணுறேன். கோட் பேஸ் வெப்சைட்ல நீங்கள் மேலே ஹெட்டர் செக்ஷனில் நீங்கள் தான் போட வேண்டியிருக்கும். இது எங்கே இருக்குன்னு காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவங்களுடைய வெப்சைட் நம்ம எடுத்தோம் இல்லையா, இருங்க இப்போ க்ளோஸ் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், நோஜி டேக் இங்கே பாருங்கள், லிங்க் ரியல் ஈக்குவல் டு கெனானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு
வெப்சைட் டெவலப்மெண்ட் அண்ட் வெப்சைட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் பெலகாம் அப்படின்றத யூஆர்ல கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, வெப்சைட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனின்னு பெலகாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த வெப்சைட்ல, அதாவது இந்த பேஜில் இருக்க கண்டென்ட் அவங்க வேற எங்கேயுமே யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்க ஆல்டர்னேட் அப்படின்ற ஒரு டேகை வந்து போட்டிருப்பாங்க, நாங்க பிபிடி கொடுத்துருக்க மாதிரி. இங்க பாருங்க, லிங்க் ரியல் ஈக்குவல் டு ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கல அப்படின்னா திஸ் ஃபெல்லோ லைக் நெவர் யூஸ் ஆர் ரீயூஸ் த கண்டென்ட் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த பேஜை நான் எடிட் பண்ணது இருக்கு. ஓகேங்களா? இதை ரேங்க் மாத்திரம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்க கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த இடத்துல அட்வான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இங்க கனானிக்கல் யூஆர்எல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது டிஃபால்ட்டா அந்த பேஜோட யூஆர்எல் எடுத்துக்கும். நீங்க அதை அப்படியே விட்டுடலாம், எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்க பண்ணவே தேவையில்ல. இஃப் யூ ஹேவ் ஒன்லி ஒன் பேஜ், நீங்க எந்த ஒரு கண்டென்ட்டும் ரீயூஸ் பண்ணல அப்படின்னா. பட் இதுவே நீங்க ரீயூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ நம்ம ஒரு பிளகின் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இது டைரக்டா இங்க வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த பிளகின் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். இதில் நிறைய பிளகின் இருக்கு, அதை வச்சு நீங்க எதை வேணா வச்சு பண்ணலாம். பட் ஒரு பிளகின் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ. ம். இப்போ ஹெட்டர் ஃபுட்டர் கோட் மேனேஜர்னு சொல்லிட்டு தேடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிளகினை வச்சு நீங்க பண்ணலாம். இப்போ நான் இதே ஆட் பண்றேன். இல்லைனா டபிள்யூபி கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வச்சு நீங்க பண்ணலாம். இதையே நான் ஆட் பண்றேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆக்டிவேட் பண்ணி ஒன்று ஒன்றா பார்ப்போம். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். இப்போ இந்த இடத்துல கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு HFCPM அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கும். இப்போ ஆட் நியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதுதான் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண பிளகின். இப்போ ஆட் நியூ கொடுங்க. சரிங்களா? இப்போ நீங்க எந்த பேஜுக்கு வந்து நீங்க ஆல்டர்னேட் டேக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேஜுக்கு அந்த பேஜோட நேமை கொடுத்துக்காங்க. நான் இன்னைக்கு வந்து அபோட்டஸ் பேஜுக்கு ஆல்டர்னேட் கொடுக்க போறேன். இப்போ சைட் டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா சைட் வைடுன்னு இருக்கும். இப்போ ஸ்பெசிஃபிக் போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ பேஜ் லிஸ்ட்ல எந்த பேஜுக்கு நீங்க ஆல்டர்னேட் டேக் கொடுக்க போறீங்களோ அதை நீங்க கொடுங்க. இப்போ அபோட்டஸ் ஒன்னுக்கு தான் நான் கொடுக்க போறேன். இதே மாதிரி நீங்க மல்டிபிள் கூட செக் பண்ணிக்கலாம். பட் ஒரு பேஜுக்கு ஒரு ஆல்டர்னேட் டேக் தான். இப்போ லொகேஷன் ஹெட்டர் அப்படியே இருக்கட்டும், ஏன்னா நம்ம ஹெட்டர் செக்ஷனுக்குள்ள தான் யூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல தான் நம்ம இந்த பேஜுக்கான ஆல்டர்னேட் வெர்ஷன் வந்து நம்ம கொடுக்க போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது காப்பி பண்ணிக்கிறேன். என்ன? இப்போ கோட்ல பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாமே கொடுத்து வச்சிருப்பேன். லிங்க் ரியல் ஈக்குவல் டு கனானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுவே காப்பி பண்ணிக்காங்க. இது நீங்க மேனுவலாக தான் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. இல்லை வேர்ட் ப்ளஸ்லையும். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ யூஆர்ல மற்ற என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆல்டர்னேட் வெர்ஷன் எந்த இடத்துல இருந்து நீங்க கண்டென்ட்டை காப்பி பண்ணீங்களோ அந்த யூஆர்ல போடணும். அது இன்டர்னல் பேஜை மட்டும் தான் இருக்கணுமே தவிர வேற வெப்சைட்ல இருந்து காப்பி பண்ணிட்டு வேற ஒரு வெப்சைட் யூஆர்ல போடுறது இட்ஸ் நாட் பாசிபிள். என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட யூஆர்ல கொடுத்துக்கிறேன், அதாவது அபோட்டஸ் ஒன்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி அபோட்டஸ் ஒன்று தான் என்னோட இதுவே. சப்போஸ் என்கிட்ட அபோட்டஸ்னு ஒன்று இருந்து அதுக்கு ஆல்டர்னேட் ஆனால் அபோட்டஸில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கோடு ஞாபகம் வச்சுக்காங்க, லிங்க் ரியல் ஈக்குவல் டு ஆல்டர்னேட் அப்படின்னு இருக்கும். கனானிக்கல் டேக் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் இங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இதை பப்ளிஷ் பண்ணுறேன், உங்களுக்கு காட்டுறேன் அந்த பேஜ் எப்படி அப்பேர் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ சேவ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பப்ளிஷ் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வியூ பண்ணலாருங்க. ஸோ
ஸோ இந்த அபவுட் -us.1 அப்படின்ற பேஜுக்கு தான் நம்ம ஆல்டர்னேட் டேக் யூஸ் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் இந்த இடத்துல பாருங்களேன், ஆல்டர்னேட்னு சொல்லிட்டு 2 இருக்கா, இருங்க. இந்த இது வேற எதுவும் இந்த மாதிரி கோட்ல ஆன் பேஜ் எஸ்இஓ செக்கர் மூலமா எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது என்ன? பண்ணலாம். அதுல பாக்குறேன் காட்ட மாட்டேங்குது, அதான் கேட்டேன். பேசிக் பாருங்க. பேஜ், ஹெட்டிங், இமேஜஸ், லிங்க்ஸ், ஸ்கீமா, அவங்க சோசியல் ரிசோர்ஸ் இருக்கு. அப்போ அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. பாருங்க, இப்போ கொடுக்குறேன் பாருங்க. பாருங்க, கனடிக்கல்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இங்க ஆல்டர்னேட் இதுல உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, கனடிக்கல் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இது பேசிக்லயே இருக்கு. எஸ். சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் கண்டுபிடிச்சலாம், எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கு எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ நீங்க எழுதியிருக்கிற கண்டென்ட்டுக்கு இல்லை நீங்க ஆல்ரெடி உங்க வெப்சைட்ல இருக்கிற கண்டென்ட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று அதே கண்டென்ட்டை யூஸ் பண்ணி நீங்க இன்னொரு பேஜ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பா நீங்க சர்ச் இன்ஜின் வந்து சொல்ல வேண்டியிருக்கும் ஆல்டர்னேட் டேக் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? அப்படி பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பெனால்ட்டி வரும். உங்க கீவேர்ட்ஸ் ஆல்ரெடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அந்த பேஜ் கூட பெர்ஃபார்ம் பண்ணாம போயிடும். ஓகேங்களா? ஸோ இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆப்பிள் வெப்சைட்ல நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆப்பிளோட அஃபிஷியல் வெப்சைட் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஆப்பிளோட அஃபிஷியல் வெப்சைட். பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஆப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 டொமைனுக்கு மேல வச்சிருக்காங்க. அதாவது சப் டைரக்டரியா. ஓகேங்களா? ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு வெப்சைட்டை தான் காட்டுறாங்க. எல்லா வெப்சைட்லயும் ஒரே கண்டென்ட் தான் வச்சிருக்காங்க. ஆனா எங்கேயுமே அவங்க பெனால்ட்டி வாங்கல. அதுக்கான காரணம் இந்த ஆல்டர்னேட் டேக் தான். ஓகேங்களா? உங்களுக்கு காட்டுறேங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய குரூஷியல் ரோலை பண்ணுது. இந்த டாபிக் பொருள்லாம் கேளுங்க. ஏன்னா உங்க லைஃப்ல நீங்க இன்டர்நேஷனல் எஸ்இஓ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை விட்டா வேற ஆப்ஷனே கிடையாது பண்றதுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் வந்து .com ஓப்பன் ஆகுது. நான் இந்தியான்றத கண்டினியூ கொடுக்குறேன். இங்கே பாருங்க, apple.com/in அப்படின்னு சொல்லிட்டு யூஆர்எல் வந்து மாறி இருக்கு. ஓகேங்களா? இப்போ apple.comலயும் இதே ப்ராடக்ட் தான் இருக்கு. apple/in அப்படின்ற ப்ராடக்ட்லயும் லைக் இதே ப்ராடக்ட் இதே சர்வீஸ் தான் இருக்கு. ஏன்னா இதுல யூனிக்கெல்லாம் எழுத முடியாது. ஆப்பிள் லைக் ஏர் M5 அப்படின்னா M5 தான் வேர்ல்டு ஃபுல்லாவே. அதுக்கு 200 காப்பி இதை டூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லை ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தான் அந்த மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்தியாவில் இருக்கேன் இல்லையா? இப்போ திரும்ப மாத்துறேங்க செட்டிங்ஸை. இதை நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இருங்க, வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்றது கொடுக்குறேன். இது இங்கே இருக்கட்டும். அடுத்து பக்ரீன் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பக்ரீனில் வந்துருச்சு. பிஹெச்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. ஓகேங்களா? இங்கேயுமே அதே ஃபோன் அதே டிவைஸ் தான் இருக்கு. எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி பேஜஸ் மாற்றி ஆகணும். இப்போ இவங்க டூப்ளிகேட் கண்டென்ட் இஷ்யூலேருந்து எப்படி தப்பிச்சாங்கன்ற ஒரு ரீசனை பார்ப்போம். திருப்பி நான் வியூ சோர்ஸ் போகிறேன். ஸோ இங்கே கீழே வாங்க. இங்கே பாருங்களேன், கெனானிக்கல் டேக்ல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பேஜோட யூஆர்எல் கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்டர்னேட்ல பாருங்களேன், apple.com/us கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், ஆல்டர்னேட்ல apple.com/AEAR கொடுத்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு யூஆர்எல் இருக்கு. பாருங்க, ஏஇன்னு ஒன்று இருக்கா, apple.com/aimன்னு இருக்கா, apple.com.atன்னு இருக்கா, apple.com.auன்னு இருக்கா, AZ இருக்கா, அப்புறம் BFRன்னு ஒன்று இருக்கா, BN1 இருக்கா. ஸோ இதே மாதிரி 200+ ஆல்டர்னேட் டேக்ஸ் வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. இதுல ஆப்பிள் என்ன சொல்ல வராங்க சர்ச் இன்ஜின் அப்படின்னா, எப்பா என்னோடது டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிறவங்க தான். இது இந்தியாவுக்காக நான் மேக் பண்ண காப்பி. இந்த காப்பியை நீங்க வேற எந்த கண்ட்ரியோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. இதுக்கு ஆல்டர்னேட் வெர்ஷன் வேற இருக்கு அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் ஆகிற ரேங்கிங் எல்லாமே இந்தியன் பேஜஸ் மட்டும்தான் ஆகுமே தவிர ஏயு பேஜோ ஏசட் பேஜோ ஆகாது. அதே மாதிரி
நீங்கள் ஏசட்டோட அஃபிஷியல் கண்ட்ரிலேருந்து, அதாவது இன்னொன்று பார்த்தோம் இல்லை நம்ம, ஓகேங்களா, பக்ரீனோடது இருங்க, பக்ரீனோட ஆல் டேக் பாருங்க. சேம் அதே மாதிரி கேனானிக்கல்ல பிஹெச் சொல்லிட்டு பக்ரீன் போட்டிருக்கானுங்க. இதோட ஆல்டர்னேட்டிவ் பாருங்களேன், யூஎஸ், அப்புறம் ஏஇ, அப்படியே பார்த்து எல்லாமே கொடுத்து வச்சிருக்கான் பாருங்க. இந்த ஹெச்ஆர் பிளாங் டேக் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. அப்போ நான் இது உங்களுக்கு என்ன அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்பயுமே இன்டர்நேஷனல் எஸ்ஓ தான் நம்ம கற்றுப்போம், ஓகேங்களா. பிஆர்எஃப் ஒன்று, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பாருங்களேன் ஆல்டர்னேட் டேக் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இவங்க டெவலப் பண்ணியிருக்கிற எல்லா கண்ட்ரிக்குமான கோடை இங்கே லிட்டரலாக வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால அந்தந்த கண்ட்ரியில் எது எது லைக் கனானிக்கல் டேக்ல இருக்கோ அதை கன்சிடர் பண்ணிப்பாங்க. பாருங்க, நான் எவ்வளோ பண்ணாலும் கனானிக்கல் டேக் தான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு, இல்லைங்களா. ஸோ லாஜிக் இதுதான், ஓகேங்களா. சார் நீங்கள் வெப்சைட், எஸ் டவுட் சார். சார் இப்போ நான் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியல. நான் சொல்றேன், அது கரெக்டானு நீங்க சொல்லுங்க. எஸ் இப்போ இந்த சொல்லுங்க. மெக்கானிக்கல்ல வந்து ஆக்சுவலா இப்போ ஒரு நான் சொல்றேன், இந்தியா ஐஎன்ங்கிற ஆப்பிள் டாட் இந்தியா அப்படின்னு இருக்குன்னா அதோட ம், இது வந்து நம்ம கெனானிக்கல்ல போடுறோம். எஸ் அதுல இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம வேற இதுலலாம் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேரின்ல, ஏஇல, வேற வேற ஒரு 10 கண்ட்ரில யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ம் 10 கண்ட்ரியோட வெப்சைட்டை வந்து நம்ம ஆல்டர்னேட் இதுல போடணும். எஸ் டெஃபினட்டா, கரெக்டு தானே சார் இது? எஸ் கரெக்டு தான். ஸோ இப்போ ஆப்பிளோட apple.com அப்படின்னு அதுதான் வந்து அவனோட ஒரிஜினல் இது இருக்குன்னா கெனானிக்கல்ல வந்து apple.comனு வந்துடும். எஸ் கீழே இருக்கிற ஆல்டர்னேட் சோர்ஸ்ல வந்து .in, .ae, .bh அது எல்லாமே வரும். எஸ் ஏன்னா அதுல எல்லாமே அவன் காப்பி பண்ணி போட்டிருப்பான் ஒரிஜினல் கண்டென்ட்ல இருந்து ஆல்டர்னேட்ல. 70% மோர் தென் இருக்கிறது எல்லாமே காப்பி பண்ணி அதுல போட்டிருப்பான். ம் எஸ் சேம் தான். ஓகே இப்போ நம்ம சப்டைரக்டரி பார்த்தோம், இதே தான் நீங்கள் சிங்கிள் பேஜை பண்ணியிருந்தாலும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் என்ன வச்சுக்கோங்களேன், இப்போ சென்னையில் வந்து ஒரு ஏசி சர்வீஸ்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஏசி சர்வீஸ் வந்து அவங்க சென்னையில் பண்ணுறாங்க, பெங்களூரில் பண்ணுறாங்க, ஹைதராபாத்தில் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இப்போ சென்னைக்கு ஒரு பேஜ் எழுதிருக்காங்களா, ஏசி சர்வீஸ் சென்னைன்னு சொல்லிட்டு, அதே கண்டென்ட் தான் பெங்களூருக்கும் எழுதி வச்சிருக்காங்க. வெறும் நேம் மட்டும் தான் மாற்றிருக்காங்க பெங்களூர்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே ஒரே சர்வீஸ் தான் இல்லையா, எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது ஏசி சர்வீஸில். அதே நாய்ஸ் வரதா இருக்கும், அதே கூலிங் வராமல் இருக்கதான் இருக்கும், அவுட்டோர் யூனிட் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், இல்லை ஜென்ரல் சர்வீஸ் பண்ணலாம். அதில் வேற என்னமே சொல்ல முடியாது. சென்னைக்கு ஒரு சர்வீஸும் பெங்களூருக்கு ஒரு சர்வீஸும், தட் இஸ் எக்ஸாக்ட்லி சேம் தட் ஃபெல்லோ இஸ் கோயிங் டு டூ, இல்லையா. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, சென்னை பேஜில் கெனானிக்கல் டேக்ல சென்னை பேஜோட யூஆர்எல் போடணும், ஆல்டர்னேட் பேஜில் பெங்களூரோடதையும் ஹைதராபாத்தோட பேஜையும் நீங்கள் போடணும். அதே மாதிரி பெங்களூரோட பேஜில் கெனானிக்கல் டேக்ல பெங்களூரோட பேஜை போடணும், ஆல்டர்னேட் டேக்ல சென்னையோட பேஜையும் அப்புறம் ஹைதராபாத்தோட பேஜையும் நீங்கள் போடணும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது சார். ஓகே ஓகேங்களா. இப்போ சர்ச் இன்ஜின் என்ன நினைக்கும் அப்படின்னா, இது சென்னைக்கான பேஜ், சென்னையில் மொத்தம் இதை ரேங்க் பண்ணுவோம், மற்ற பேஜ் பெங்களூருக்கோ ஹைதராபாத்துக்கோ இதை கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் சர்ச் இன்ஜினுக்கு, ஓகேங்களா. வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், கொஞ்சம் கொஞ்சம் புரியல கூட தயவு செஞ்சு கேளுங்க, ஓகேங்களா. ஏன்னா அடுத்தடுத்து திரும்ப ஒரு 4-5 டாபிக் இதே அஹ், இதோட டைரக்டா லிங்க் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் நான் திருப்பி கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே அப்படின்னா எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் கொடுங்களேன். ஓகே டன், தேங்க்ஸ். அடுத்து எடிடாக்குள்ள வருவோம், ஓகேண்ணா. ஸோ எடிடாக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு பேஜை டிசைன் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் இது, ஓகேங்களா. இங்கே தான் நம்ம வந்து ஹைரார்க்கி வந்து கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் இருப்பாங்க, அதுக்குள்ள மேனேஜர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் டிஎல் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க, இப்படி ஒரு ஃப்ளோ இருக்கோ. இதுக்கு மேலே டாப்ல இருக்கிறது தான் ஒரு கம்பெனியாக இருக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி தான் ஒரு பேஜ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த எடிடாக்ஸ், ஓகேங்களா. இங்கே என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கூகுளில் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ எடிட் டேக் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் HTML டேக் தான், ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா H1லேருந்து H6 வரைக்கும் இதோட டைப்ஸ் இருக்கு. ஒரு பேஜுக்கு ஒரு H1 தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் கொடுத்துருப்பேன், ஒரு யூனிக் H1 தான். இது உங்களுடைய பிரைமரி கீவேர்டு தான். ஆல்ரெடி நம்ம கீவேர்டு ரிசர்ச்சில் நம்ம பார்த்துருப்போம், சீட் கீவேர்ட்ஸ் எப்படி ஒரு பிரைமரி கீவேர்ட் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் சூஸ் பண்ண
சீட் கீவேர்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ண ஒரு கீவேர்டை H1ல நீங்கள் போடணும். நீங்கள் சூஸ் பண்ணாத சீட் கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்கள் H2லையும் H3லையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் இப்படியே H6 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து நிறைய கீவேர்ட்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்து தான். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக நீங்கள் எட்ட டேக்ல யூஸ் பண்ணுற எல்லா வேர்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ச்சபிள் ஆட்ஸ் லைக் வேர்ட்ஸாக தான் இருக்கணும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லியிருப்பேன், பிரைமரி கீவேர்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் மற்ற கீவேர்ட்ஸ்க்குமே கண்டிப்பாக சர்ச் எலிமெண்ட் இருக்கும். அதை தான் நம்ம எட்ட டேக்ஸில் யூஸ் பண்ண போகிறோம் சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். 10 சீட் கீவேர்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, அதை ஒன்று பிரைமரி ஆக்கிட்டீங்க, இன்னும் 9 இருக்குது அப்படின்னா அந்த 9ஐயும் நீங்கள் H2 H3 H4 H6ல நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ வந்து நம்ம பார்த்துருவோம். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் ரைட் சைடில் இருக்கிறத பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ ரைட் ஒன் திங், ஒரு பேஜ் எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் கண்டென்ட் ரைட் பண்ணும்போது இதை கொடுத்து தான் நீங்கள் கண்டென்ட்டை ரைட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஃப்ளோ சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கண்டென்ட் ரைட்டிங் வரும்போது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு கண்டென்ட் எழுத வேண்டியிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு H1 தான் நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி தான் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கண்டென்ட்டை கொடுக்கணும். ஸோ இதோட கீவேர்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா என்னோட H1 வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹையரார்க்கின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹையரார்க்கின்னு சொல்லிட்டு போட்டுச்சிருக்கேன். இதுதான் என்னோட கீவேர்டு, அதாவது பிரைமரி கீவேர்டு. இப்போ இதை வந்து நம்ம சர்ச் என்ஜின் வந்து புரிய வைக்கணும், யூசருக்கு புரிய வைக்கணும். அப்போ கண்டிப்பாக இதோட ஹையரார்க்கியை நம்ம ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், H1 கொடுத்தாச்சு. இப்போ இது ஒரு 1000 வேர்ட்ஸ் பேஜ் அப்படின்னு வச்சுக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பேஜஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னா பிரைமரி கீவேர்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே திரும்ப ஒரு பேராகிராஃப் டேக் வந்து யூஸ் பண்றேன், அதாவது கண்டென்ட்டை. ஓகேங்களா? ஸோ இது ஒரு 100 வேர்டு எழுதுறேன். ஓகேங்களா? திருப்பி இதுக்கு ரிலேட்டடான H2 நான் யூஸ் பண்ணணும். இப்போ ரிலேட்டடான H2 என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹையரார்க்கியில் நிறைய ஜாப் ரோல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதில் நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு இண்டஸ்ட்ரி தான், அதுக்குள்ள நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து SEO இருக்கு, இப்போ SMM இருக்கு, PPC இருக்கு. இதே மாதிரி வந்து இமெயில் மார்க்கெட்டிங் இருக்கு. ஓகேங்களா? இமெயில் மார்க்கெட்டிங் இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு 2 மொத்தம் எடுத்துப்போம். ஓகேங்களா? இதோட ஹையரார்க்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹையரார்க்கி அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்க. இப்போ SEO பொசிஷன்ல அகைன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ H2 நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா SEOன்னு கொடுத்துருக்கேன். திரும்ப H2ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா SMMன்னு கொடுத்துருக்கேன். திரும்ப H2ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா PPCன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது டைரக்டா உங்களுடைய பிரைமரி கீவேர்டோட ரிலேட்டட் சர்ச் ஃப்ரேசஸாக இருக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே கரெக்டாக இருக்கு. இப்போ இதில் என்ன பண்ணலாம், H2க்கு SEOன்னு சொல்லிட்டு பிளா 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 சம் கொடுக்குறேன். இப்போ H3க்கு போகணும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் நான் எழுதுறேன். இப்போ H1 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹையரார்க்கி. சரிங்களா? கண்டென்ட் எழுதிட்டேன். இப்போ H2 எழுதுறோம். எப்பவுமே H1க்கு H2 டைரக்ட் ரிலேட்டடாக இருக்கணும், H3 டைரக்டா H1க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இங்க SEO ஜாப் ரோல்ஸ் அப்படின்றத நான் போடுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இங்க ஒரு 100 வேர்ட்ஸ் கண்டென்ட் எழுதிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ திரும்ப நான் ஒரு பேராகிராஃப் கண்டென்ட் எழுதுறேன். இப்போ இங்க திருப்பி பிளா 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 ஒரு 200 வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ SEO ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து ரோல்ஸ்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கு இல்லையா, இப்போ H3 வந்து எழுதுவோம். இப்போ H3 வந்து டைரக்டா H2க்கு ரிலேட்டடாக தான் இருக்கணும், H1க்கு கிடையாது. அது ரிலேட்டட் இருக்கலாம், ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக ரிலேட்டடாக இருக்கக்கூடாது.
ஏன்னா அப்பதான் வந்து ஃப்ளோ தெரியும். ஓகே, இவங்க கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு கண்டென்ட் புரிஞ்சுக்கும். H3 வந்து எஸ்சிஓ ரிலேட்டட் என்ன பண்ணலாம்? இப்போ எஸ்சிஓ எக்ஸிக்யூட்டிவ்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்? கண்டென்ட் எழுதிக்கிறேன், blah blah blah, ஒரு 100 வேர்டு. திருப்பி H3. இப்போ எஸ்சிஓ அனாலிஸ்ட்னு போடுறேன். திருப்பி blah 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 கண்டென்ட் ஒரு 100 வேர்டு. திரும்ப H3. எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்ட்னு போடுறேன். blah 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 ஒரு 100 கண்டென்ட். திரும்ப H3. இங்க எஸ்சிஓ டீம் லீடுன்னு போடுறேன், இல்லை சாரி எக்ஸ்பர்ட்னு போடுறேன். திரும்பவும் H3 எஸ்சிஓ டீம் லீடுன்னு கொடுக்குறேன். திரும்பவும் H3 எஸ்சிஓ ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு போடுறேன். சரிங்களா? திரும்பவும் H3 இங்க எஸ்சிஓ மேனேஜர் அப்படின்னு மாத்துறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் உங்களோட ஹைராரிக்கா இருக்கும் இந்த ஒரு போர்ஷன்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா இது நான் சும்மா எப்போ உங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்குன்றத சொல்கிறேன். நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த கோர்ஸை படிச்சுட்டு நீங்கள் எஸ்சிஓ ஜாபுக்கு போனீங்க அப்படின்னா, ஸோ எஸ்சிஓ எக்ஸிக்யூட்டிவாக உங்களை 2 வருஷம் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஒரு ப்ரொமோஷன் கிடையாது ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு. அடுத்து அனலிஸ்ட் பண்ணுவாங்க, இது 3வது வருஷம். நீங்கள் அதே கம்பெனிக்காக பண்ணுறீங்க இல்லை வேறு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா 3வது வருஷம் உங்களை அனலிஸ்ட்டாக மாற்றுவாங்க. 4வது வருஷம் உங்களை ஸ்பெஷலிஸ்ட்டாக மாற்றுவாங்க. 5வது வருஷம் உங்களை எக்ஸ்பர்ட்டாக மாற்றுவாங்க. ஓகேங்களா? இதுதான் ஸ்டாண்டர்டான ஒரு ஹைராரிக்கி. ஓகேங்களா? அடுத்து டிஎல் எப்போ மாற்றுவாங்க அப்படின்னா உங்களுடைய 7th இயரில் உங்களை மாற்றுவாங்க. 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களால் டிஎல் ஆக முடியாது இங்கே. ஓகேங்களா? ப்ராஜெக்ட் மேனேஜர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை 8லேருந்து 9க்குள்ள பண்ணுவாங்க. மேனேஜரை நீங்கள் 10வது வருஷம் கால் எடுத்து வைப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இப்படியே தான் போயிட்டு இருக்கும் உங்களுடைய. ஆனால் ப்ராப்பர் இந்தந்த வருஷத்தில் இந்த ப்ரொமோஷன் தான் நடக்கும்ன்றதை உங்களால் ஜட்ஜ் பண்ணிக்க முடியும் இந்த பேட்டர்னை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா? இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு விஷயத்த எவ்வளோ தெளிவாக நாம் வந்து கூகுளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. இப்போ H3 வரைக்கும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். H4 வரைக்கும் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா திருப்பி நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்சிஓ எக்ஸிக்யூட்டிவ்க்குள்ளே இருக்கிறத நான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ எஸ்சிஓ எக்ஸிக்யூட்டிவ்ல என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? திருப்பி எஸ்சிஓ இன்டர்ன் எழுத மாட்டேங்குது. எஸ்சிஓ இன்டர்ன் இருக்குது. அப்புறம் எஸ்சிஓ திருப்பி நான் எக்ஸிக்யூட்டிவ் போடுறேன். அடுத்து எஸ்சிஓ சீனியர் எக்ஸிக்யூட்டிவ். அப்புறம் எஸ்சிஓ ட்ரைனி. ஸோ இவ்வளோ பொசிஷன் இருக்குது எஸ்சிஓ எக்ஸிக்யூட்டிவ்ல. ஸோ இந்த ப்ரொமோஷனை தாண்டி தான் நீங்கள் வந்து அனலிஸ்ட் ஆவீங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துல நடந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஏன்னா அதனால தான் உங்களுக்கு ஏன் ஃபர்ஸ்ட் மொத்தம் 2 வருஷம் ஆகுது அப்படின்னா தெர் ஆர் 4 ப்ரொமோஷன்ஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒவ்வொரு ரோல் உங்களுக்கு வந்து மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும் இப்படி தான் வந்து ஹைரார்கி இருக்குன்னு சொல்லிட்டு? யாரும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? உங்களோட ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணா? இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிவ் அ தம்ஸ் அப். சார் எனக்கு தம்ஸ் அப் ஆப்ஷன் எங்க போடுறதுன்னு தெரியல. சார்ட்ல இருக்கா? எங்க இருக்குது? ஆக்சுவலாக வந்து சாட்ல தான் இருக்கு. அப்பதான் கேட்டியா? நான் ட்ரை பண்ணிட்டு சரி. ஓகே, டன். ஸோ இதுதான். ஸோ இது பேரலாக இது டாபிக் மீறினது தான், பட் ஐ ஜஸ்ட் ரிலேட்டட். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம கண்டென்ட் எழுதுவோம். 100 வேர்டா அது ஒரு டாபிக் எழுதி எழுதி H1 H3 H4 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இப்போ H3க்கு ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே H4. ஓகேங்களா? இப்போ H5 எழுதணும் அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் திருப்பி எழுதணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் நம்ம எழுதுற கண்டென்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா H1 H2 H3 இல்லை H4 வரைக்கும் அதிகபட்சம் போவோம். அதுக்கு மேலே போக மாட்டோம். ரொம்ப ரேர் எக்ஸப்ஷனல் கேஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வரும் எஸ்சிஓ மட்டும் தான் முடிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எஸ்எம்எம் முடிக்கணுங்க. ஸோ இப்படி எழுதி நீங்கள் வந்து ஒரு 1500 வேர்ட்ஸ் ஒரு யூசருக்கு தேவையான மாதிரி ஒரு கண்டென்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா
கூகுளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதுதான் பிரைமரி டாபிக், அதுக்கு சப் டாபிக் வந்து H2ல இருக்குது எல்லாமே. S3ல அது ஒவ்வொன்றா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப லைக் பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ நீங்களே இதை படிச்சா உங்களுக்கு புரியுது இல்லையா? ஓகே, அடுத்த 10 வருஷம் கழிச்சு நான் என்ன ஆக போறேன்றதை உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ திஸ் காய் கிவன் த சொல்யூஷன் அப்படின்றத நம்பி உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் வந்து கொடுப்பாங்க சர்ச் இன்ஜின்ல. ஓவர் டைம் ஒரு யூசர் ரொம்ப நேரம் ஸ்டே பண்றாங்க, நிறைய என்கேஜ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா திஸ் கோ ஸ்ட்ரைட்லி ஆஃப் நம்பர் ஒன்லோ நம்பர் ஒன், அதாவது நம்பர் ஒன் பேஜஸ்க்கு போயிடும். பொசிஷன் கிடையாது, பேஜ். ஓகேங்களா, 1ல இருந்து 10க்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். இஃப் யூ சாட்டிஸ்ஃபை சர்ச் இன்ஜின். ஓகேங்களா. ஸோ நீங்கள் கண்டென்ட் எழுதும் போது ஃபாலோ பண்ண வேண்டியது இதுதான். H1 H2 H3 எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பண்ண வேண்டியிருக்கும். இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நான் சொன்ன டாபிக் உங்களுக்கு புரிஞ்சுதா, எப்படி கண்டென்ட் எழுதணும்னு சொன்னது? என்னால் இங்கே பார்க்க முடியாது ஆக்சுவலாக. நீங்கள் ஏதாச்சும் தம்ஸ் அப் கொடுத்தா கூட நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டே சொல்லிடலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ ஒரு பேஜஸ் போவோம். ஓகேங்களா. ஸோ முன்னாடி பார்த்து வச்ச அதே பேஜ் தான் இப்போ எடிட் எலிமெண்ட்ல இருக்கு. இப்போ ஓகேங்களா. இப்போ நான் முன்னாடி சொன்னேன் ஒரு H1 தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. என்னோட பிரைமரி கீவேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்து வச்சிருந்தோம். ஓகேங்களா. அபட்டஸ் ஒன்றுன்னு இருக்கு, வேற ஏதோ ஒன்று கொடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்மளோட பிரைமரி கீவேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது நீங்கள் வந்து பிரைமரி கீவேர்டு எதை மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஹெட்டர் டேக்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைட்டில் HTML டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இதை H1 மாற்றணும். ஓகேங்களா. ஸோ இதை ஒரு பேஜுக்கு ஒரு H1 தான் இருக்கணும். ஸோ அது என்னோட பிரைமரி கீவேர்டு இருக்க மாதிரி ஒரு H1 நான் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கே இருக்கு இதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா H2O H3O நான் மாற்றிக்கணும். அதாவது இந்த பேஜுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ H2O பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் திருப்பி மாற்றணும் அப்படின்னா இதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான். நீங்கள் எங்கே வேணாலும் கிளிக் பண்ணுங்க, எந்த கண்டென்ட் வேணாலும் அது H2 இருக்கணுமா H3 இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகேங்களா. டெவலப்பர் வந்து எது வேணாலும் செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு H1 H3 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் சைஸை மாற்றினா அது மாறிக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. பட் ஆனால் சைஸ் சேமாக இருந்தாலும் அதோட ஹைரார்க்கியை நம்ம சர்ச் இன்ஜினுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றணும். ஓகேங்களா. ஸோ வாட் ஆர் லேர்னிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா S3 மாற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிற S6 வரைக்கும் நீங்கள் போகலாம். ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆன்சர் இதுதான். H1க்கு ரிலேட்டடான திங்ஸ் மட்டும்தான் H2ல இருக்கணும். H2க்கு ஸ்ட்ரெயிட்டாக ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா S3ல இருக்கலாம், ஃபாலோட் பை சேம். ஓகேங்களா. இட்ஸ் நாட் லைக் நீங்கள் S3 வந்து டேரெக்டாக H1க்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. அது பேட்டர்னே இல்லாமல் போயிடும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்கள் வெப் பேஜஸ் ஒவ்வொரு பேஜஸ்க்கும் போயிட்டு ஒரே ஒரு H1 தான் வைக்கணும். அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே H2 H3 தான் வைக்கணும். இப்போ ஏதாச்சும் ஒரு வெப்சைட் போய் பார்க்கலாம், யாராச்சும் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வெப்சைட்டை போய் பார்ப்போமே. ஸோ ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. ஸோ பாருங்க, இவங்க 31 H1 யூஸ் பண்ணியிருக்காங்க, 46 H2 யூஸ் பண்ணியிருக்காங்க, 272 H3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாரோ டெவலப் பண்ண தெரியாத ஒருத்தர் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆடிட் ரிப்போர்ட்ல தெரிஞ்சிடும். ஓகேங்களா. பாருங்க, இங்க மல்டிபிள் H1 ஹெட்டிங் இஸ் டிடெக்டட்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் ஆல் குரூஷியல். ஸோ ஒருத்தர் நீங்க கரெக்டா எஸ்இஓ பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு இங்கேயே பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க வேற ஏதாவது வெப்சைட் பார்க்கலாம். ஸோ ஹெட்டிங் பாருங்க, ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க ஒரு H1 தான் இருக்கு, H3 எல்லாமே அதுக்கு ரிலேட்டடா போட்டு வச்சிருக்காங்க. ஸோ H3 இல்லை, டேரக்டா H3 போயிட்டு இருக்காங்க. பட் சம்பவம் அவங்க பிரேக் பண்ணல, ஒரு H1 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேற ஏதாவது பார்க்கலாம் இருங்க. நான் எங்க வெப்சைட்டை பார்த்தேன், அது கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி H1 H2 H3 கரெக்டா பண்ணியிருக்காங்க. ம். ஸோ இவங்க H1 யூஸ் பண்ணல. ஸோ நான் ஒன்று பண்ணுறேன், ஒரு ப்ராப்பரான கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்க ஒரு லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். நீங்கள் ஆடிட் பண்ணி பாருங்கள் எப்படி அவங்களோட ஹைரார்க்கி இருக்குது, எப்படி அவங்களோட கண்டென்ட் எழுதியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்க முடியும். இவங்க பண்ணியிருக்காங்க. எஸ், திஸ் ஃபெல்லோ டிட் ரைட் ஜாப். பெஸ்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி பெங்களூர்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. ஆர் பெஸ்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு H2 போட்டிருக்காங்க. H3 திருப்பி H1 யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ 1 to 3 எல்லாம் வந்து படிச்சிருக்காங்க. இது கூட பர்ஃபெக்ட் கிடையாது. பட் ஆனால் somehow they are not breaking. இந்த 1 to 3 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இதுக்கு எல்லாமே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா H2O கொடுத்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே இது H2O கொடுக்க வேண்டியது கிடையாது. இது ஸ்பேமில் கொடுத்து வச்சிருக்கணும். ஸ்பேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? H for river இது ஆக்சுவலாக வந்து உல்டால் கொடுத்துருக்கணும் அப்படியே. பட் somehow ஒரு H1 தான் கொடுத்துருக்காங்க. H2 H3 எல்லாமே ப்ராப்பராக இருக்கிற மாதிரி இது காட்டுது. இட்ஸ் ஃபைன். பட் லாஜிக்காக இது தப்பு தான் இதுவுமே. சார் ஏன் சார் தப்புன்னு சொல்றீங்க இது லாஜிக்கா? இப்போ நான் முன்னாடி சொன்னது இல்லையா, H1க்கு H2 டைரக்டாக ரிலேட்டடாக இருக்கணும். ஸோ இங்கே பாருங்களேன், H1 வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி பெங்களூரு. ஓகேங்களா? H2 சம்பவம் நான் ஒத்துக்கிறேன். இங்கே 1 2 இதெல்லாம் பாருங்களேன். இந்த 1 எதுக்கு வந்து டைரக்டாக வந்து H1ஓட லாஜிக்காக இருக்குன்னு கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த 1 எதுவுமே மீன் பண்ணல இல்லையா? இஃப் தேர் கிவன் கஸ்டம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இதுக்கு அவங்க H2 கொடுத்துருந்தாங்கன்னா கூட இட்ஸ் ஃபைன், இட்ஸ் அக்செப்டபிள். ஓகேங்களா? இந்த 1 என்ன பண்ணுது? இந்த 2 என்ன பண்ணுது? 3 எதுக்கு? இப்போ வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி பெங்களூருக்கும் 1 2 3க்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு கீவேர்ட்ஸ் போட்டிருக்கலாம்னு சொல்றீங்களா? கீவேர்ட்ஸ் கிடையாது. இங்கே பண்ண வேண்டியது அவங்க கஸ்டம் ம், வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனின்ற இந்த வேர்டுக்கு அவங்க H2 யூஸ் பண்ணியிருக்கணும். காமர்ஸ் ம், வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனின்றதுக்கு H2 யூஸ் பண்ணியிருக்கணும். மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனின்றதுக்கு அவங்க H2 யூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ கஸ்டம் வெப்சைட் டெவலப்மெண்ட் H2 போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். H3 ம், இதுக்கு போடலாம். என்ன போடலாம்? இப்போ வந்து கஸ்டம் ஷாப்பிஃபை வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு போடலாம். கஸ்டம் காமர்ஸ் வெப்சைட் டெவலப்மெண்ட் போடலாம். கஸ்டம் கிளாசிஃபைடு வெப்சைட்னு போடலாம். கஸ்டம் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனின்னு போடலாம். இல்லையா? அது எல்லாமே கஸ்டம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குள்ள வருது. ம், ம், ம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹைரார்கி. ஓகே சார். ஓகேங்களா? இப்போ மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் வந்து அவங்க H2O போட்டிருந்தாங்கன்னா S3யா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் போட்டுருக்கலாம், iOS அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் போட்டுருக்கலாம், ஃப்ளட்டர் வெப்சைட் லைக் ஃப்ளட்டர் ஆப் டெவலப்மெண்ட் போட்டிருக்கலாம். இல்லையா? இதே மாதிரி அவங்க வந்து கிளாசிஃபைட் பண்ணிட்டே போயிருக்கலாம். ஸோ இங்கே ம், பண்ணியிருக்கிறது அவங்க டெவலப்பர் ம், தெரியாம 1 2 3க்கு எல்லாமே H2ன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. ம். ஸோ இது லாஜிக்கா தப்பு. பட் 1 to 3 வந்து கரெக்டாக யூஸ் பண்ணதுனால இவங்களுக்கு இந்த எரர் வந்து எதுவும் காட்டல. ஸோ நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இதுதான். இந்த ஹைரார்க்கியை நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி, வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணாலும் சரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி பண்ணாலும் சரி, H1 உங்களுடைய பிரைமரி கீவேர்டு, H2 உங்களுடைய சீட் கீவேர்ட்ஸ். அதாவது நீங்க பிரைமரி கீவேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தேடி வச்சிருந்த மற்ற சர்ச்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்க H2 யூஸ் பண்ணணும். அதுக்கு ரெலவெண்டா திருப்பி வேற ஏதாச்சும் சர்ச்சஸ் நடந்திருந்து அப்படின்னா அது எல்லாமே நீங்க S3 யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே. ஸோ இதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது எதுக்கு நீ ஒரு டைம் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண அதே தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதை மொத்தம் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஒன்று, முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பேஜில் ஒரு H1 தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் அதுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். 2 கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து நிறைய வந்து ஹெட் டேக்கை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதிகபட்சம் ஒரு 1000 வேர்டு எழுதுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு H1 ஒரு 5லிருந்து 6 H2 H3 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு 10 வரைக்கும் H3 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு 10 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவே போதுமானதான். அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 ஹெட் டேக்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இஃப் ரிட்டன் ஒரு 1500 வேர்ட்ஸ் ஆஃப் கான்டென்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து கண்டென்ட் வந்து இடன் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிளாக் ஹெட் டேஸ்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எப்படி அதை இடன் பண்ணுறது, எப்படி அதை பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டுலாம். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே தப்பு. ஆனால் ஐ டீச் யூ ஹவு டு டூ பிளாக் ஹெட் டேஸ்யூ. அப்புறம் வந்து ரொம்ப பெருசாக ஹெட்டிங்ஸை வந்து கொடுக்குறது. அது ஆக்சுவலாக சர்ச் பிளேசஸ் மட்டும்தான் அவங்களோட ஹெட்டிங்காகவே இருக்கணும். நீங்கள் அதில் முன்னாடி பின்னாடி எதாச்சும் நிறைய ஆட் பண்ணி அது சர்ச் பிளேசஸ்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுறாதீங்க. இட் ஷுட் பி கூகுளில் ஆட்டோ சஜஸ்ட்டில் வர்ற மாதிரியான ஹெட்டிங்ஸை மட்டும்தான் நீங்கள் ஹெட் டேக்ஸில் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது எல்லாமே போய் ஒரு இடத்துல இண்டெக்ஸ் ஆக போகுது. ஓகேங்களா? அதே மாதிரி ஹெட் டேக்ஸில் வந்து கிளிக்கப்பில் எலமெண்ட்டாக வைக்கக்கூடாது. இப்போ H2O H3O கிளிக் பண்ணால் வேற ஒரு பேஜுக்கு அனுப்புற மாதிரியான ஹைப்பர் லிங்க் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரே ஹெட்டிங்கை மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே நம்ம ஹெட் டேக்ஸில் ஃபாலோ பண்ண வேண்டியது. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கிளிக்கப்பில் பண்ணக்கூடாது அப்படின்னா இது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒன்று பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து வாட் ஆர் கஸ்டமர் சேவ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், இதுக்கு லிங்க் நான் என்னால் கொடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஹாப்பினஸ் கொடுக்குறேங்க. இது காப்பி பண்ணிக்கிறேன். கொடுக்குறேன். நான் இப்போ செட்டிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் அண்ட் நியூ டேப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணிடுறேன்.
ஓகே, இப்போ இதை வியூ பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் ஹைப்பர் லிங்கை கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே பண்ணக்கூடாது. ஸோ எப்பவுமே ஹெடர் டேகுக்கு நீங்கள் ஹைப்பர் லிங்கை கொடுக்கக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி லேர்னிங் மோடுக்காக, அதாவது லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இருக்கணும் சர்ச் இன்ஜின் கோடது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பேராகிராஃபில் நீங்கள் இதுக்கெல்லாம் ஹைப்பர் லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா இட்ஸ் ஃபைன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் லைக் இந்த இடத்துல நீங்கள் வந்து சைபர் இடி அப்படின்றது மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா எஸ் யூ கேன். பட் ஆனால் H1 H2 இதில் S6 வரைக்கும் இருக்கிற ஒரு ஹெடர் டேக்ல யூஸ் பண்ணுற ஒரு கண்டென்ட்டுக்கு நீங்கள் ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணாதீங்க. இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஹெடர் டேக் ஆப்டிமைசேஷன். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த 3 டாபிக் தான். நாளைக்கு வந்து திருப்பி ஒரு 3 டாபிக் பார்ப்போம். ஓகேங்களா? ஆக்சுவலாக நேத்தோட கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஓகேங்களா? எஸ்யூ கிளாஸஸ், அதனால இன்னைக்கு தான் ஃபைனல் டேட். அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு வந்து ஐ வில் பி பிட் எக்ஸ்டெண்டட். ஓகேங்களா? ஸோ பிளான் பண்ண மாதிரி எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு தான் என்னோட டே முடியும். ஓகேங்களா? தேங்க்ஸ். ஆக்சுவலாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன், பிபிடியும் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் லேர்ன் ஒரு டைம் குறிக்கா நீங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். எஸ், தேங்க்யூ பிரபாகர். சார் நெக்ஸ்ட் எஸ், கிளாஸ் இப்போ ஜாயின் ஆகிறீங்களா? எஸ். ஓகே ஓகே சார். சார் 9 to 11 எனக்கு கிளாஸ் இருக்கு எவ்ரிடே. ஆக்சுவலாக பிரபாகரன் இன்னைக்கு தான் லாஸ்ட் டே அதுக்கு. ஓகே சார். சார் இல்லை, என்னோட கொலீக் ஒருத்தர் வந்து வெப்சைட் டிசைன் பண்ணணும்னு கேட்டாங்க. ஸோ ஓகே, அது உங்களை ரெஃபர் பண்ணலாமா என்ன ஏது சார்? எஸ் பண்ணுங்க. ஓகே சார், ஷூர் ஷூர் சார். ஓகேங்களா? இந்த சேம் வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்து என்கொயரிஸ் அனுப்புங்க. ஓகேங்களா? I'll send the estimate everything. ஓகே சார், ஷூர் சார். சார் ஆப் சர்வீஸும் பண்ணுறீங்களா சார், மொபைல் ஆப்? எஸ் பண்ணுறோம். ஓகே சார். ப்ரீவியஸாக என்ன ஆப் சார் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் நம்ம யாத்திரை தெரியுங்களா உங்களுக்கு? ஆட்டோ புக் பண்ணுறேன் சார். எஸ், அது நாங்கள் பண்ணது தான். ஓகே ஓகே சார், சூப்பர் சார். ஷூர் சார், நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சார். ஷூர், டன். ஓகே சார், தேங்க்யூ சார். Okay then. See you tomorrow. Good night all. ஓகே சார், தேங்க்யூ. Yeah. ஓகே, தேங்க்யூ.